Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Amazon வந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாமா? Amazonல இப்ப வாட்டர் ப்ரூஃப் சேல் வந்து மே 30 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 4th வரைக்கும் லைவ்ல இருக்க போகுது. டாப் ஃபேஷன் பிராண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50 to 80% வரைக்குமே வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ரிவ்யூக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஆனா நான் வந்து டீலுக்கு முன்னாடியே ஒரு சிலலாம் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். அதெல்லாம் இப்போ இந்த டீல் டைம்ல வந்து பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வாங்கினேன், இப்போ எவ்வளோ பிரைஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் டீல் வந்து ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் இதெல்லாம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் குறையுது அப்படின்றலாம் தெரியுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சேன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கார்ட்டில் ஆட் பண்ணி சேஃபாக லேட்டர் கொடுத்துருவேன். அப்புறம் இந்த மாதிரி டீல் போகிற டைமில் நம்ம வந்து கார்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிலே இந்த மாதிரி டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து எந்தெந்த பொருளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதுவுமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கோ டிக்ரீஸ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது தேவையானது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து பர்த்டே வருது. பாப்பா நல்லா வளர்ந்துட்டா அப்படின்றதுனால விமன் செக்ஷன்லேயே வந்து பட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கர்ட் வந்து நான் இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் வந்து வாங்கி கொடுத்தேன். அது இடுப்பு மட்டும் லூஸ் ஆச்சு, லென்த்லாம் கரெக்டாக இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு மேக்ஸ் பிராண்ட்லாம் நிறைய ஸ்கர்ட், எல்லா பிராண்ட்லையுமே நிறைய அந்த ஸ்கர்ட் டைப்லாம் வந்து ஸ்டார்டிங் சைஸ் இருக்குல்ல எக்ஸஸ்ன்னு அதில் வந்து வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவளுக்கு எப்படி இருக்குது ஹிப் போர்ஷன் சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா நான் எடுத்து கொடுத்துருந்தது வந்து எல் சைஸோ எம் சைஸோ. அப்போ தோணுச்சு சரி எக்ஸஸ்னா கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதனால இந்த ஸ்கர்ட்டும் இந்த டிஷர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் பிராண்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசான்ல இருந்து. ரெண்டுமே வந்து எக்ஸஸ் சைஸ் தான். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி வரக்கூடிய ஸ்கர்ட்டு, ஒயிட்ல ப்ளூ ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து வர மாதிரி, கீழே நல்லா அப்படியே அந்த மாதிரி விரிஞ்சு வர மாதிரி ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பியூர் காட்டன், லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டன் துணியிலே கொடுத்துருக்காங்க. பாட்டம் வரைக்கும் வந்துடுது, ஒயிட்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. நல்லா இருக்குது. இந்த மாதிரி லைனிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது, நல்லா இருக்கும். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 999 ரூபா. பட் ஆஃபர்ல 650 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ்ல கிடைச்சது. எஸ்எஸ் சைஸ் இது ஒன்று வந்து எடுத்துருந்தேன். இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டிஷர்ட் வந்து பார்த்தேன். நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் நம்ம அந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தேன். இந்த டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. மேலே அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால இதை எடுத்தேன். இதுவும் வந்து எக்ஸஸ் சைஸ், எக்ஸஸ் கிராஸ் 8ன்னு போட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா சில நேரம் இந்த மாதிரி கடையிலாம் பார்க்குறப்ப எல் பார் மாதிரி போட்டு 14 அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சைஸ் தான் உங்களுக்கு. அதில் எல்லையே அப்போ நிறைய நம்பர்ஸ் மாதிரி மாறி மாறி வருமா, இல்லை ஒரே எல்லாமே ஒரே நம்பர் தானா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. நான் வந்து சும்மா எக்ஸஸ் அதை வந்து வச்சு வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் உங்களுக்கு வியர் பண்ணிவிட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன். சைஸ் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது எடுக்கணும்னாலும். இதோட ப்ரைஸ் வந்து 299. நான் வந்து 250 ருபீஸ்க்கு ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது. நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே ப்ரைஸ் ட்ராப் ஆகிறப்ப தெரியும். அந்த மாதிரி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சு ப்ரைஸ் ட்ராப் ஆனப்போ நான் வாங்கியிருந்தேன். இது வந்து இதுக்கு முன்னாடி மே மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு டீல் போட்டிருந்தாங்களா, அப்போயே நான் இந்த ட்ரெஸ் வந்து வாங்கிட்டேன். அதனால் நல்ல டீலில் கிடச்சிது. இன்றைக்கெலாம் செக் பண்ணி பார்த்தப்போ அப்படியே எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே பிளைன் ஒயிட் டிஷர்ட்டு. இப்போ வந்து நான் இது வியர் பண்ணியிருக்கப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு, சைஸ் கரெக்டாக இருந்தது. ஆனால் டிஷர்ட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. ஆனால் வந்து ஓகே போட்டிருக்கப்போ ஒன்றும் அந்தளவுக்கு டக்கிங் பண்ணி போகிறப்ப பெருசு லென்த்து தான் நான் சொல்கிறேன். பெருசாக இருக்குன்றது வந்து லென்த்து தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டக்கிங் பண்ணி தான் பாப்பா போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு என்னமோ இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த டிஷர்ட் மேட்ச் ஆகல. வேறு கலர் இந்த மாதிரி லைட் ப்ளூவில் இல்லைன்னா ப்ளூ கலரில் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு, டாப் மாதிரி டைப்பில். அதனால வேற ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன கலர் மேட்ச் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஷார்ட் டாப் இதுவுமே வந்து மேக்ஸ் பிராண்ட்ல தான் எடுத்திருந்தேன். டார்க் ப்ளூல ஒயிட் பேட்டர்ன் ரவுண்ட் ரவுண்டா ஒரு மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. பிளெயின் குர்த்திஸ் அண்ட் டாப்லாம் விட இந்த மாதிரி பேட்டர்ன் டாப்ல எடுத்தோம் அப்படின்னா தொப்பை வந்து அந்த அளவுக்கு தெரியாது, வரைஞ்சிடும். இதுவே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் நான் எடுத்திருக்கேன் எக்ஸல் சைஸ். ஏன்னா எனக்கு லென்த் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வேணும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸல் சைஸ் எடுத்திருக்கேன். 3/4 ஸ்லீவ் வீ கட் கொடுத்துருக்காங்க, வீ நெக்கு, அதில் ஒரு 3 பட்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அந்த டிசைனுக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. இது வந்து 699 ரூபா இதோட எம்ஆர்பி. பட் ஆஃபரில் வந்து 559 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இந்த நான் இதுக்கு முன்னாடி டீல்லே வாங்கிட்டேன். இந்த டீல் டைம்லேயும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இடையில நான் செக் பண்ணப்போ வந்து எம்ஆர்பிக்கே தான் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மேட்ச் பண்ணி ஒயிட் பலாசோ எடுத்துருக்கேன். அடுத்து வந்து இப்போ நான் டாப் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே சேம் ஷார்ட் டாப்பு மேக்ஸ் பிராண்ட்லேருந்து வீ நெக் அந்த 3 பட்டன்ஸ் வரதா இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு சைட் கட் வருதுல்ல அது, 3/4 ஸ்லீவ், எக்ஸல் சைஸ் எல்லாம் சேம் தான் மேக்ஸ் பிராண்டு. கலர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி ப்ளூவில் ஒயிட் பேட்டர்ன் பார்த்தோமா, இப்போ ஒயிட்டில் ப்ளூ பேட்டர்ன், அதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃப்ளார்ஸ் மாதிரி வருது, அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக ஒரே மாதிரி வரக்கூடிய ஷார்ட் டாப்பு. இந்த டாப் தான் ஃபர்ஸ்ட் நான் மேட்ச் பண்ணி ஒயிட் பலாசோ வந்து ஆர்டரே போட்டேன். ஆனால் எனக்கு அந்த டாப் ப்ளூ தான் இது நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து பியூர் ஒயிட்டு. ஸோ இது நல்லா டார்க்காக இருக்குது பேண்ட்டு. மேலே வந்து டாப் கொஞ்சம் லைட் கலரில் ஒயிட் வரதுனால அது கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது, மேட்ச் ஆகிற மாதிரி. இதில் வர அந்த ப்ளூ கலரில் பலாசோ எடுத்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா 699 எம்ஆர்பிக்கே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இந்த டீல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 489 ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. பலாசோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி, அதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி வருது, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் பலாசோ அப்படின்னு ஒயிட் கலர் ட்ரெஸ் நார்மலாக எடுத்தாவே பியூர் ஒயிட் அப்படின்னு போகிறப்ப கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும்ல காட்டன் ட்ரெஸ்ஸில், அதே மாதிரி தான் இந்த பேண்ட்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னர்ஸ் போட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த பேண்ட் வந்து 2 சைடு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதோட துணி வந்து உங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக தெரியுது பாருங்க. நான் வந்து உள்ளே வந்து சைக்கிளிங் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் கூகுள்ஸ் பிராண்டோடது. அதோட அந்த எண்டில் வர அந்த லைனே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கறப்ப கூட தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ அது வியர் பண்ணியிருக்கனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த பேண்ட் வந்து ரிட்டர்ன் போட்டிருப்பேன். சரி போட்டு பார்க்கலாம், நல்லா வச்சா வச்சுக்கலான்ட்டு பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இந்த டாப் வந்து நான் போட மாட்டேன். அந்த டாப் ப்ளூக்கு இந்த ஒயிட் பலாசோ வந்து போட்டுக்கலாம், அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பேண்ட் வந்து நான் 499 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இந்த டீல் டைமில் 419 ரூபா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க வந்து லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக இந்த வாட்டி அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தது. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.